ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவ என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டா. இப்ப பேச வேண்டியது நம்ம டர்ன். நீ என் கையை பிடிச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் அவன் முன்னாடி போலாம். உன் உண்மையான இடத்தை காட்டுற, அதாவது என் மனசுல இருக்கிற இடத்தை காட்டுற. யாரு நம்மள பிரிக்க முடியாது பிரக்யா. இந்த விஷயத்தை தனக்கு சொல்றது ரொம்ப முக்கியம். என்னாச்சு? நான் உனக்கு டிவோர்ஸ்ல கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, லைஃப்ல நம்ம நிறைய தடவை பிரிஞ்சு போயிருக்கோம். ஆனா நமக்கு டிவோர்ஸ் ஆனதே இல்ல. அப்பவே ஆகாதப்ப இப்ப எப்படி ஆகும்? நாம போய் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம். இந்த கல்யாணங்கிறது நாம போட்ட பிளான்னு. நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற பிரக்யா. லைஃப் ஒன்னும் சதுரங்க ஆட்டம் இல்ல. அதாவது நீ ஒரு மூவ் பண்ணு, அப்புறம் அவ ஒரு மூவ் பண்ணுன்னு, அப்புறம் நாம இந்த மாதிரி எல்லாம் விளையாடிக்கிட்டுல இருக்க முடியாது. அவளை மாட்டி விட போய் இப்ப நாமளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நாம இந்த கேஸ கோர்ட்ல வாதாடிக்கலாம். நமக்கு உண்மை என்னன்னு தெரியல. உண்மை நம்ம பக்கம் இருக்கு. உண்மைதான் என்னைக்கும் ஜெயிக்கும். நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? அவ முன்னாடி எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. அதாவது நம்ம காதல் ரொம்ப வீக்கா இருக்குன்னு. நம்ம காதல் சக்தி வாய்ந்தது. இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்திருக்கோம். அதனால இந்த விஷயத்த தனுக்கிட்ட சொல்லியே ஆகணும். அப்புறம் அவ உன்னை அழ வச்சா பத்தியா? அதுக்கு நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். நீ என் கூட வா. என்ன? நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க சொன்னது சரிதான். நம்ம காதல், நம்ம குடும்பம் உண்மையிலேயே நம்ம பக்கம் தான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் நீங்க யாரையும் ரேப் பண்ணல. நான் உங்களை நம்புறேன். ஏன் நான் நம்புறேன்னா, நான் உங்களை லவ் பண்றேன். ஆனா சட்டத்துக்கு தேவை ஆதாரம் தானே. நாம அன்பு, குடும்பம் எல்லாம் பாக்குறோம். ஆனா சட்டம் அதெல்லாம் பார்க்காது. அவங்களுக்கு தேவை ஆதாரம், சாட்சி தான். ஆனா நம்ம கிட்ட தனுக்கு எதிரா எதுவுமே இல்ல. உங்களை நிரபராதின்னு நிரூபிக்க கோர்ட் ஆதாரம் கேட்டா நம்ம கிட்ட என்ன இருக்கு? அதுவும் இல்லாம தனுவோட லாயர் ஆல்ரெடி உங்களுக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை சப்மிட் பண்ணிட்டாரு. ஜட்ஜ் உங்களை கல்பிரிட்டா ஏத்துக்கிட்டாரு. ஒருவேளை நாளன்னைக்கு கோர்ட்ல நாம எதுவும் பண்ணலன்னு வைங்க, அப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். என்ன பத்தி எனக்கு கவலை. ஆனா எனக்கு கவலை இருக்கு. எனக்கு கவலை இருக்குல்ல. நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க விரும்பலதான். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு மனைவியை வாழதான் நான் ஆசைப்படுறேன். ஆனா அதே நேரத்துல உங்களை ஜெயில பார்க்க நான் ஆசைப்படல. நீங்க எனக்கு புருஷன் மட்டும் இல்ல, 2 குழந்தைங்களுக்கு அப்பா, தங்கச்சிக்கு அண்ணன், பாட்டிக்கு ஒரு பேரன். நீங்க ஜெயில இருக்க கூடாது. சோ என்னோட இடம் இந்த வீட்டுல தானே வை. நீ எப்படி இந்த வீட்டுல என்ன வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறியோ, அதே மாதிரி நானும் உன்னை வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த தனு என்ன நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாது. அவளை நான் ஜெயிக்க விட மாட்டேன். ஐ won't. முழு எபிசோட்களையும் இலவசமாக ZEE5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.